26/9/2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 17வது நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் மிக மிக முக்கியமான ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு திருப்புகழ். மனுஷனுக்கு எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரசுக்கு பிரதானமாக இருப்பது கண்கள். நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் கண் ஒளியை இழந்துவிடக்கூடாது. கண்கள் இல்லாதவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அதனால தான் கண்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் அரசாங்கம் கூட கண் தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களை முருகப்பெருமான் காத்து ரட்சிக்க வேண்டுமானால் ஒரு திருப்புகழ் இருக்கிறது. இந்த திருப்புகழை காலை மாலை 6 முறை பாராயணம் செய்து வந்தால் நம்முடைய கண்களிலே ஏற்படுகின்ற நோயை குணப்படுத்தி நம்முடைய கண்களை முருகப்பெருமான் காத்து ரட்சிப்பார். அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, சந்தனம் திமிர்ந்து அணைந்து குங்குமம் கடம்பு இலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலன்சலன்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயில் ஏறி திந்தி மிந்தி 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 தந்தநந்த நந்தனென்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்தமந்தி கொண்டு இலங்கை வெந்து அழிந்திடும் பகண்டன் அங்கமும் குலைந்து அறம்கொள் பொடியாக அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்புகொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் உம்பரன் தன் அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெற அண்டர் தம் பயம் கடிந்த பின்பு எண்கணங் அமர்ந்திருந்த பெருமாளே. இது அருணகிரிநாத சுவாமிகள் எண்கணிலே அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடிய திருப்புகழ். இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கண்களிலே ஏற்படுகின்ற நோய்களை முருகப்பெருமான் நிச்சயம் குணமாக்கி அருள்வார்.